ஒரு கிட்டத்தட்ட 180 வீடுகள் இருக்க வீட்ல, எங்க வீடு மட்டும் எதுன்னு ராத்திரில பளிச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா, எங்க வீட்ல கரண்ட் இருக்காது. கரண்ட்ட கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கரண்ட் கட்டுறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும். அப்புறம் திரும்பி 3 மாசம் தான் இருக்கும். மறுபடியும் போயிடும். அதனால எங்க வீடு எதுன்னா கரெக்ட்டா அந்த இருட்டா இருக்குல்ல, அதுதான் அவங்க வீடுன்னு சொல்லிடலாம். இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. நம்ம வீட்டோட வறுமை. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அடிக்கடி அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இருக்க சண்டையில அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 30 மாத்திரைய போட்டா செத்துரலாம். அவங்க 27, 28 மாத்திரையில நிறுத்திருவாங்க. அதுக்கூட ஒரு பயங்கர இன்சிடென்ட் என்னன்னா, அவங்க மாத்திரைய போட்டுட்டே இருப்பாங்க. நான் இந்த பக்கம் படுத்துட்டு இருப்பேன். அவங்க என்ன பார்த்துட்டு என்ன கடைசியா ஒரு தடவ பார்த்துட்டு செத்துடலான்னு அந்த மாத்திரைய போடுறதுக்கு முன்னாடி நான் அப்படி திரும்பி பார்த்து, ஏதோ ஒரு சிரிப்பு சிரிப்பேன். நல்லா அழகா சிரிப்பேன் போல இருக்கு. அந்த சிரிப்புல வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி போய், டப்பாவ கீழ போட்டு என் பக்கத்துல வந்து ஓன்னு அழுவாங்க. என்னன்னு கேட்டா, "நான் மாத்திரை சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னுவாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அங்கேருந்து பக்கத்துல தான் டாக்டர் வீடு. அப்படியே கை தாங்கலா அவங்கள ரிக்ஷாக்கு காசு இல்ல, அது இல்ல, இது இல்ல. வீட்ல அவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை. அங்க போனா டாக்டர் சொல்லுவாரு, "இது போலீஸ் கேஸ்ன்றுவாரு. ராயப்பேட்டாக்கு கூட்டு போயிடுங்கன்னு." ஹாஜா அண்ணன்னு ஒரு அண்ணன் இருந்தாரு. அவருகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா, அவரு அப்புறம் ஒரு ஆட்டோவுக்கு பணம் குடுத்து, ராயப்பேட்டால கொண்டு போய் அங்க உட்கார வச்சா, அங்க ஒரு 4 பேர், 10 பேர் போலீஸ் கேஸு. எங்க அப்பா அங்கேருந்து வராரு. அவருக்கு பயங்கர பதட்டம் ஜாஸ்தியாயிடுது. ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவரு வேணாங்கிறாரு. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் நம்ம பார்த்துக்கலாங்கிறாரு. எனக்கு எங்க அப்பாவ பார்த்தா பயங்கர கோவம் வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் வீட்டோட நிலைமை.